அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 23/4/2024 சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதி பின்னிரவு 1:19 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 10:32 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாள் காலை 8:50 முதல் 9:29 வரை மனை பூஜை செய்ய மிக மிக நல்லது. இன்று ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, சுப உரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் ராகு புதன் வக்ரகதியில். சந்திரன் காலையில் கன்னி ராசியில், காலை 9:20 மேல் துலா ராசியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனவர் 6-7 சஞ்சரிப்பதாலும் 11 சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6 சந்திரனவர் சஞ்சாரம் செய்ய இருப்பதும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சூரியன் குரு லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இன்று காலை முதல் சந்திரனவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி
ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரனவர் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் சனி செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வேலைப்படு சற்று கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக சூரியன் குரு 10 இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சூரியன் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பொதுவாக பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. முடிந்தவரை நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் சிறப்பாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை பெற்று ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் உங்கள் ராசிக்கு 9 சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் 7இல் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது ஒரு சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் நடக்கக்கூடிய நிகழ்வை நினைத்து கவலைப்படாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். அடுத்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும்.
துலா ராசி நேயர்களே, இனி உங்கள் ராசியில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 6ல் ராகு சுக்கிரன் இருப்பதும் 7ல் சூரியன் குரு இருப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் ஜாதக ரீதியாக கிரகமைப்பு ரீதியாக பார்க்கின்ற பொழுது சனி செவ்வாய் 5ல் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு இடையூறுகள் உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சக ஊழியர்களால் மன நிம்மதி குறைவு உண்டாகும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஆகும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு, குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நட்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டாகி மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தியவர்கள் தற்போது அவர்களுடைய வேலையை பார்த்து விட்டு ஒதுங்கி செல்வார்கள். நீங்கள் எதிலும் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து
ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உழைப்புக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, சனி செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்று காலை 9:20 வாக்கில் உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிவதால் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறையும். அதன் காரணமாக மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் சற்று கண்ணும் கருத்துமாக இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். குரு பகவான் 2ல் இருப்பதால் பணவரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் இன்று காலை 9:20 மேல் சந்திரனானவர் 8ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அடைய வேண்டியதை அடைவதில் சில இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைப்பதில் தடங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல யாருக்கு எங்கிருந்து வரன் அமையும், எப்படிப்பட்ட வரன் அமையும், சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா, அதை தான் மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட வரன் அமையுன்றதை விட சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா என்பதனை பற்றி தான் இன்று உங்களிடம் பேச இருக்கிறேன். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஆண்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய். ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்லபடியாக இருந்தால் மன வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்லபடியா கேந்திர திரிகோணத்துல இருந்து ஒரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். இப்ப சுக்கிரன் 7ஆம் அதிபதி, சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆண்கள் ஜாதகத்திலையும் 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சூரியனோட தொடர்போடு இருந்தால், சூரியனோட தொடர்புனா சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட வீட்டில் இருக்கிறது, சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. சூரியனோட நட்சத்திரம் சொல்றது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனோட வீடுன்னு சொல்றது சிம்ம ராசி. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கின்ற பொழுது அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ தந்தை வழி உறவில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி தூரத்து உறவில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள், ஒரு அந்தஸ்தான இடத்துல ஒரு உயர்வான இடத்துல மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கு என்றால் உங்களுக்கு நல்ல இடத்துல கணவர் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ குறிப்பாக உங்களுக்கு 7ஆம் அதிபதியோ, ஒரு ஆணுக்கு 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும், ஒரு பெண்ணுக்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் புதன் தொடர்போடு இருந்தால், நான் சொல்ற பாயிண்ட் கேட்டுங்க, புதன் தொடர்போடு இருந்தால்
புதன் சேர்க்கை, புதன் நட்சத்திரம், புதன் வீடுகளில் இருந்தால், புதன் சேர்க்கை என்பது இயற்கையிலே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணில இருந்தாலும் சரி, புதனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாமன் வழியில் வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி குரு தொடர்பு, குரு சேர்க்கை, குருவோட நட்சத்திரம் இருந்தால், குருவோட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, குருவோட வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு, மீனம், இந்த மாதிரி வீடுகள்ல போய் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு உறவுக்காரங்கள்ல உறவுல வரன் அமையிறது, ஒரு அந்தஸ்தான இடத்துல அமையிறது, ஒரு கௌரவமான இடத்துல அமையிறது, ஒரு நல்ல இடத்துல அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாய் தொடர்பு, பெண்கள் ஜாதகத்துல செவ்வாவுக்கு சுக்கிரன் தொடர்பு, இந்த மாதிரிலாம் இருந்தால் உறவு, தூரத்து உறவு, பங்காளி வகையில, சொந்தக்காரங்க வகையில கூட ஒரு நல்ல இடமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் செவ்வாய் தொடர்பு, செவ்வாய் கூட பிறந்தவங்களை குறிக்கக்கூடிய கிரகம், சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகமும், சகோதர வழி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகமாகும். அது போல ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்றால் உங்களுக்கு சுக்கிரனோட வீடுகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் உறவு, தூரத்து உறவுலேயே ஒரு நல்ல வரன் அமைகிறது, கூட பிறந்தவங்க வகையில ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கொடுக்கும். அது போல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றால், தேய்பிறை சந்திரன் சொல்றேன் நான், வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றால் அம்மா வழியில ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது போல பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வளர்பிறை சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும், அடுத்து உங்களுக்கு சந்திரனோட வீட்டுல இருந்தாலும், சந்திரன் நட்சத்திரம் இருந்தாலும் தாய் வழி உறவுல அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் 7ஆம் அதிபதியும் இதெல்லாம் விட்டுடுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்நியன் போகும்போது எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் சனி சேர்க்கை பெறுதோ, அங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், மன வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், காலதாமதமான திருமணம், டிலே மேரேஜ், மேரேஜ் லைஃப்லயே ஒரு பிடிமானம் இல்லாம இருக்கிறது, மேரேஜ் லைஃப்லயே ஒரு நாட்டம் இல்லாம இருக்கிறது, ஒரு அந்நிய ஜாதிக்காரங்களை திருமணம் பண்றது, ஒரு அந்நிய மதத்துக்காரங்களை திருமணம் பண்றது, இவங்களோட ஒரு வசதி கம்மியான இடத்து வரனை போய் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும். சனி தொடர்பு பெண் ஜாதகத்தில் இருந்தால், சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலோ, அப்படி சனியுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு இருந்தாலோ, பெண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வயதான நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஆண் ஜாதகத்துல சனியோடைய ஆதிக்கம் கீழ் 7ல இருந்தாலோ, சனியோடைய ஆதிக்கம் 7ஆம் அதிபதியோடு இருந்தாலோ, சுக்கிரனோட இருந்தாலும் அவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மனைவி அந்த ஜாதகரை விட வயது மூத்தவரா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜாதகரோட வயது மூத்தவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஆணின் ஜாதகத்திலேயே பெண்ணின் ஜாதகத்திலேயே 7ஆம் வீட்டுக்கு ராகுவோடைய தொடர்பு வந்தால் அது பெரும்பாலும் கலப்பு திருமணமா அமைகிறது, கலப்பு திருமணமா அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் கூட உண்டாகும். கேது தொடர்பா இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டாகும், விருப்பத்தின் மேல திருமணம் ஏற்படுறது, காதல் திருமணம் ஏற்படுறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கேது தொடர்பு வருகின்ற போது மாற்று மதத்தினரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படுது. ஒரு மேலோட்டமா சில கருத்துக்கள் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ரொம்ப தீவிரமா ஆராய்ஞ்சுதான் பலனை சொல்லணும். சில தகவல்கள் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.